ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் சிறகடிக்க ஆசையுடைய டிஆர்பி. ஸோ அர்பனில் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்லாட் லீடர் ஆகியாச்சு. ஸோ 9 o'clock. ஸோ 9:30 9 வந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பெரிய காம்படிஷன் தெரியும். ஸோ அந்த இடத்துல இனியா இருந்தாங்க. ஸோ அவங்கள பீட் பண்ணி வந்தப்பவே நம்ம கொஞ்சம் இது பட்டோம். அதையும் தொடர்ந்து சரி இனியாவை பீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் வந்து 9 மணிக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எஸ், அதுலேயுமே நம்ம வந்து அர்பனில் பீட் பண்ணி காமிச்சாச்சு. இந்த அர்பன் ப்ளஸ் ரூரல் மட்டும் எவ்வளோ நாளாக பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ எப்போ மாறும்? ஏன்னா 0.5 டிஃபரன்ஸ்லாம் வந்து நம்ம போயிருக்கோம். ஸோ 0.5 ரேட்டிங்ஸ்லாம். ஸோ அப்போலாம் வந்து ஸ்லாட் லீடர் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. இப்போ ஃபைனலாக அதுவும் நடந்திருக்கு. எஸ், எதிர்நீச்சல் சீரியலை வந்துட்டு சிறகடிக்க ஆசை பீட் பண்ணியாச்சு. ஸோ எதிர்நீச்சல் வந்து சாதாரணமான ஒரு சீரியல் கிடையாது. மிச்ச சீரியல் அது பீட் பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஸோ எதிர்நீச்சலுக்கு அவ்வளோ பெரிய ஆன்லைன் சக்ஸஸ் அண்ட் ரீச் இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய சீரியலை நம்ம இங்கே கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எவ்வளோ பெரிய சீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். எஸ், இப்போ அர்பன் பிளஸ் ரூரலில் ஸ்லாட் லீடர் ஆகியாச்சு. நேற்று வந்து டிஆர்பியில், அதாவது லாஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ஸ்க்கு வந்துட்டு 8.18 ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க சிறகடிக்க ஆசை டீம். ஸோ அதே பக்கம் எதிர்நீச்சல்ஸ்ல வந்து 8.00 ரேட்டிங்ஸ் வந்து அர்பன் பிளஸ் ரூரல் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து அர்பனில் வந்துட்டு நம்ம ஸ்லாட் லீடர்னு சொன்னாலும் சில ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. என்னங்க நீங்கள் அர்பன் பிளஸ் ரூரலையும் சேர்த்து காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதையும் பீட் பண்ணி காமிச்சாச்சு. ரொம்பவே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் அடுத்த நம்மளுடைய மைல்கல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 சீரியல் இன் தமிழ்நாடு போத் அர்பன் அண்ட் அர்பன் பிளஸ் ரூரல். ஆல்ரெடி அர்பனில் நம்ம தான் இருக்கோம். ஸோ நிறைய டைம் இருந்திருக்கோம். இப்போ அர்பன் பிளஸ் ரூரல்லையுமே வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னுமே ஒரு பெரிய சந்தோஷம் அண்ட் சக்ஸஸ் அப்படின்னு தான். அதே போல் விஜய் டிவிக்குமே இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா பாரதி கண்ணம்மா சீசன் 1ல அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ்க்காலாம் அப்புறமா இப்போ தான் வந்துட்டு ஸ்லாட் லீடர் வந்து ஆகுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச கிளைமேக்ஸ் வீக் கூட ஸ்லாட் லீடர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து வந்த அந்த பாரதி கண்ணம்மா சீசன் 2மே அந்தளவுக்கு ஹிட் கொடுக்கல. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 1 year ஆச்சு. சிறகடிக்க ஆசை வந்து 9 o'clock வந்து டைம் சேஞ்ச் பண்ணி 1 yearக்கு அப்புறமா இப்போ அவங்களுடைய சக்ஸஸ் அவங்களுக்கு தேடி போயிருக்கு அப்படிங்கிறது தான். அதுவும் இல்லாமல் ட்ராக்ஸுமே கூட சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ்லாம் கிடையாது. ஸோ மனோஜ் அந்த பிச்சு எடுக்கிற அந்த ட்ராக்கு, அதே போல் வந்துட்டு இந்த பக்கம் மீனாக்கு வந்துட்டு அந்த சர்ப்ரைஸாக அந்த கார் இது வண்டி கிஃப்டாக பண்ணி கொடுத்தது. ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் இந்த எண்டில் தான் வந்துச்சு அந்த எபிசோட்ஸ் எல்லாமே கூட. ஸோ சாட்டர்டே கூட டெலிகாஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான எபிசோட்ஸ் இல்லைனாலுமே நமக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஸோ இன்னுமே ஒரு ட்ரூத் ரிவீல், ஸோ பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்லாம் கொண்டு வரும் அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக நம்பர் 1 இன் தமிழ்நாடு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையுமே நமக்கு வந்திருக்கு. ஸோ டீமே இதை பார்த்துருப்பாங்கன்னு இதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட் கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஒரு ஃபேனாக நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து சந்தோஷத்தில் இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இதில் எபிசோட்ஸ் வந்து மார்னிங் 6 o'clock வந்து டெலிகாஸ்ட் ஆகிடும். அதாவது ஹாட்ஸ்டாரில் வந்துடும். ஸோ தொடர்ந்து நிறைய இன்ஸ்டா அண்ட் யூடியூப் பேஜஸ்லாம் வந்து போட்டு ஆல்ரெடி பார்த்து முடிச்சிடுறாங்க. அதை தொடர்ந்து தான் வந்து 9 o'clock வந்து பார்க்குறாங்க டிவிலையுமே. ரொம்ப ரேரு. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம சக்ஸஸ் ஆகிறோங்கிறது இன்னும் பெரிய கூடுதலான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத. ஸோ மறக்காமல் உங்களோட சந்தோஷத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.